அப்படி ஒரு பேய் வந்துருது, என்ன பண்ணுவீங்க? பயப்படுறீங்க? அப்படியே கட்டி பிடிச்சிருவேன். ஐயோ, பேய்னா யாரும் போயிட்டு தானே செய்வாங்க. ஓகே, நல்லா வீடு பங்களா எல்லாம் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். செட்டில்மெண்டா எல்லாமே. அப்புறம் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், ஓட்டு ரெண்டு தான். ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுன்னு பேய் மாரிக்கிறாரு. ஓகே. இப்போ திடீர்னு பேய் வந்துருது, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஐயோ, நிஜமா பேய் பார்த்து பயப்படுவீங்களா? அம்மா, பயப்படுற மாதிரி ஆளு இல்ல. பேய்னா பயம். அப்படி ஒரு பேய் வந்துருது, என்ன பண்ணுவீங்க? பயப்படுறீங்க? அப்படியே கட்டி பிடிச்சிருவேன். பயம்னு சொன்னீங்க, அப்புறம் கட்டி பிடிச்சிருவாங்க. பயத்துல கட்டி பிடிக்கலாம்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் செத்து போயிட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை இதுக்கப்புறம், அதனால நீயாவது எனக்கு ஃப்ரெண்டா இருன்னு கேக்குது. அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்செட் பண்ணுவேன். பேய்னா பயம்ன்றீங்க, அப்புறம் அப்செட் பண்ணலாம், ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா எல்லாம். எப்பா இனிமேல் இந்த துப்பாக்கி பாமுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. தேவையில்லாம பீதியாயி நாயாயா சாகணும். போர் அடிச்சு போச்சியா, போயா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, எனக்கு நீ இதை பண்ணி கொடு, என்னோட ஃபேமிலி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். பண்ணிலாம் தர மாட்டேன். நம்மளே சாவ வச்சிருவாங்களா கடைசியில. ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. அது சொல்லுது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், என்கிட்ட மாதிரி குட்டி குட்டி பவர்லாம் இருக்கு, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, நான் செஞ்சு தரேன். என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? என்னெல்லாம் கேட்பீங்க? என்ன கேட்கறது? ஃபர்ஸ்ட் பணம் தான் கேட்பாங்க எல்லாருமே. ஒரு ட்ரெஸ்ஸு, நகை, அதுதான். இதுக்கு மேலனா அது அவ்வளவுதான். இது நினைவு இருக்குங்களா? வடிவேலு இருக்காரு இல்ல, அதான் லேடிஸ் கேட்டு. இப்போ மோகினி இதா பேய். பேய், அந்த பேய் கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? ஏமா என்கிட்ட வந்துருக்கிறீங்க அப்படின்னு, உனக்கு என்ன என்னமோ செய்யணுமா சொல்லுமா, சொன்னா செய்து தரமா அப்படின்னு. ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆமா, பயம்லாம் வராது. பயமா? எனக்கா? ஆமா. பேய் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நர்வஸா இருப்பேன், அப்புறமா அது பேசிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிடலாம், அவ்வளவுதான். ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. ஓகே, ஒருவேளை அந்த பேய்க்கு பவர் இருக்குன்னா என்ன கேட்பீங்க? நல்லா வீடு பங்களா எல்லாம் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். செட்டில்மெண்டா எல்லாமே. தம்பி, கோக் பெப்சி ஏதாவது எதுவுமே இல்ல, நம்ம சும்மா உட்காந்து பேசலாம். சிட் டவுன். நிஜமா லைஃப்ல நீங்க பேயை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? லைட்டாக ஷாக் ஆவேன், அப்புறம் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், போயிட்டு ஓட்டு ரெண்டு தான். உங்ககிட்ட எப்படியோ மாட்டிடு, உங்களை நிக்க வச்சிருக்கு. ஏன்பா பயப்படுற? எனக்கு பயப்படாது, கூட ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், என் கூட ஃப்ரெண்டா இருன்னு சொல்லு. ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்க? அக்செப்ட் பண்ணுவேன், ஏன்னா அவங்களும் வாழ்ந்து சேர்த்தவங்க தானே. நீ ஏதாவது கேளு, நம்ம தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, நான் செஞ்சு தரேன் அப்படி சொன்னா என்ன கேட்பீங்க? போய் நானா ஒரு பணக்காரனா, நமக்குள்ளே காசு இல்லை, அது பேங்க்ல நம்மளே போய் திருட முடியாது, அது டேரக்டாக நம்மளே தராங்க. நிஜமாலுமே ஒரு பேய் நீங்க பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துருது, ஓகேவா? நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பயப்படுவீங்களா இல்ல நார்மலா? கண்டிப்பாக பயப்படுவோம். பாய்ஸ்க்கு பயம் இருக்குமா பேய் பார்த்தா? கண்டிப்பாக. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. இப்போ அந்த பேய் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, சொல்லுங்க. ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவீங்க? நோமா, அது பேய்மா? முதல்ல பேய் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லுது, அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா? அக்செப்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்? பார்த்து பேசுவேன், அவ்வளோதான். பயப்படலாம் மாட்டேன். ஓகே, என்ன பேசுவீங்க? எப்படி இருக்க, சாப்பிட்டியாட்டியான்னு கேட்பேன். ஓகே, வேற என்ன கேட்பீங்க? வேற எதுவுமே கேட்க மாட்டேன். உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொன்னா ஏன் அக்செப்ட் பண்ணிக்க? ஃப்ரெண்டாக இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம்னு சொல்லுவேன். ஓகே, வேற என்ன கேட்பீங்க அந்த பேய்கிட்ட? ஒருவேளை அந்த பேய்க்கு ஒரு சின்ன பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகே, என்ன கேட்பீங்க அந்த பேய்கிட்ட? அந்த பேய்கிட்ட சின்ன பவர் இருந்தால் எதுவுமே கேட்க மாட்டேன் மேம். மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும், அதான் கேட்பேன். பேய் கூட ஃப்ரெண்டா இல்லை தெரியலையே, அந்த டைமில் என்ன தோணுதோ அதானே பண்ண முடியும். ஒரு மோகினி வந்துருக்கு, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பயப்படுவேன். பயப்படுவீங்க? மென்னும் பயப்படுவாங்களா? கேர்ள்ஸும் பயப்படுவாங்க, பாய்ஸும் பயப்படுவாங்க? பேய்னா யாரும் போயிட்டு தானே செய்வாங்க. ஓகே, ஆகணும்டா, ஆகணும். வந்துட்டு உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு கேட்குது, அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவீங்க? அப்செட் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு பயமெல்லாம் இருக்காதா? பயம் இருக்காது. ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்கும் போது நம்மளுக்கு பயம் இருக்காதுல்ல. யாராக இருந்தாலும் இப்போ நீங்களே பேசுறீங்க கொள்றீங்கன்னா
ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் என்னும் போது என்ன பண்ணுவோம், அப்செட் தான் பண்ணுவோம். அது பேயாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்செட் பண்ண தானே பார்ப்போம் மேக்ஸிமம். அதுவும் ஒரு மனசு இருக்குல்ல, செத்தாலும். ஓகே. இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ என்ன கேட்பீங்க? ஹாப்பினஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலே போதும்னு கேட்பேன். மோஸ்ட்லி இந்த அது பொருள் மேலே ஆசைப்படாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க ஆசைப்படுவேன். நான் கொஞ்சம் பயம்தான், எனக்கு பேயை பார்த்தா நான் கொஞ்சம் பயப்படுவேன். இருந்தாலும் உன்கிட்ட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு கடவுள் மேலே ரொம்ப இந்த பேயெல்லாம் எனக்கு ரொம்ப அவ்வளவா எனக்கு பிடிக்காது. ரெண்டாவது கொஞ்சம் பயம் வேற. அதனால எனக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். வேணாம்ப்பா, மனசு சரியில்லை.